முக்கிய செய்தி தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். தமிழகத்திலே தேர்தல் நடைபெறக்கூடிய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சட்டப்பேரவை தேர்தல் 23/4/2026, அதாவது அடுத்த மாதம் 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்திலே வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். 4/5/2026 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே ஏப்ரல் மாதத்தில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும், சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் ஏப்ரல் 6 என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட இருக்கின்றது. இன்று மார்ச் 15ஆம் தேதி. இதிலிருந்து இன்னும் ஒரு 40 நாட்களுக்குள்ளாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிய இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அடுத்த மாதம் 23ஆம் தேதி தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கின்றது. சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் அதிலிருந்து ஒரு 10 நாட்களில் எண்ணப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. மேலும் வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை உள்ளிட்டவை தொடர்பாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழகத்திலே மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகின்றது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 6 என்று தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலிலே வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி என்று தேர்தல் ஆணையம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியிடப்பட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றது தேர்தல் ஆணையம்.